கெருடாழ்வாரே. கெருடாழ்வாரா? கெருடாழ்வாரே. நானேதான். நாட்டுக்கு நாடு நாட்டுடைய விருந்தே மாரிமுத்தான் வளவு. மாரிமுத்தான் வளவு என்றால் நம்மை போன்ற நாட்டுக்கு கலைஞர்களுக்கு சொந்தமான தாய் திருநாடு. தாய் திருநாடு. ஆனால் பிறந்த அப்பம் மாறிகளும் மாறிகளும் ஆனாய் பிறந்த அப்பம் மாறிகளும் பெண்ணாய் பிறந்த தாய் மாறிகளும் சபா சபா வேதம் என்று சொல்லக்கூடிய உப்மா சபா சபா வேதம் என்று சொல்லக்கூடிய உப்மா போனதானே சாப்பாடு சூப்பரான சாப்பாடு கூடாதா? மூணு கொப்பளம், 3 அப்பளம், அவனுக்கு 4 புண்ணு, 4 போண்டாவா லெட்டு திங்கலாம். அதெல்லாம் வேணுமா விளையுமான்னு சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. இதெல்லாம் குறைய இல்லை எப்பயுமே. சரி, சொல்லக்கூடிய 4 வருடத்தில் கடல் போல் அமைந்திருக்கின்றன ஓர் முகமாக. சாமி, குருபெரியோர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? நாடகம் சொல்லுவாங்க. நாடகம் சொல்லணும்னா தூங்கிட்டு இருக்கிற ஜனங்கள்லாம் எந்திரிச்சாவே நான் நாடகம் பேர் சொல்லுவேன். சரி, வேணாங்க நேரம் இல்லை. வைத்திருக்கும் நம்முடைய நாடகமோ ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமா விளங்கக்கூடிய அர்ஜுனன் தபசு. ஆமா, வேதங்களோ 4, 5வது வேதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஆரண்ய காண்டம். 6 காண்டம். என்ன காண்டம்? 6 காண்டமா? தெளிவா கேட்றாடியா மண்ட. ஆரண்ய காண்டம். வனப்பருவம். வனப்பருவத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தவநிலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை குருபெரியோர் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் நண்பா சாமி, இந்நாடகத்தில் நான் யார், நீங்கள் யார், என் பெயர் என்ன, என் விருத்தாந்திரம் என்ன சொல்ல வரி வந்தும் செவி கொடுத்து ஆமோதிக்க வேண்டும். எனக்கு 3 கிலோ வரகரி. சொல்றது பார்த்தா வரகரி பாருங்க. உங்களை கேலி பண்றான். அவர் காலையில உண்டு கம்பளம் கெருடாழ்வாரை விட்டு அவன் குஞ்சு ஒண்ணு வச்சிருக்கிறான். குஞ்சு அவர் 2000 ஜட்ஜ் வாங்கலாம். சரி, தங்களுடைய பேர் என்ன? ஹரிகரி மூலம் என்று வியாபாரம் துதி செய்ய நான் உலகத்தை 3 அடியால் அளந்த மாயன். என் பெயரோ கண்ணன், மணிவண்ணன், கோபாலன், கோவிந்தன், அச்சுதன், சச்சுதன், பாலாஜி. என்ன நம்ம பாலாஜியா? அது இல்லப்பா. பாலாஜி, வெங்கட்ரமணன். என் பெயரோ கண்ணா சின்ன கண்ணா. சாமி கொண்டு வாயா. என்னை உண்டவா சீமனக்கட நாராயணா, ஸ்ரீமந்த நாராயணா. சாமி மத்தியானத்துல மாமியால பொண்ணு அதெல்லாம் என் அவதாரமடா. நாராயணா, நற்குண நாராயணா, 7 கொண்டு ரமணா. உங்களை காண வேண்டும் என்று நான் 7 மலை ஏறி வந்தேங்க. எப்படி 7 மலை 7 மலை ஏறி வந்தேன். அங்கெல்லாம் பார்க்க முடியாத அந்த பொண்ணு ரமண இந்த மாரிமுத்து மாரிமுத்தாங்காட்டிலேயே நீங்க பிரசிடண்ட் ஆயிட்டீங்க. ஆமா, நீ நம்பர் ஆகிக்கப்பா. வீதி லைட் 2 கேட்டிருக்காங்க போட்டுறோம். பிரசிடண்ட் ஆயிட்டீங்க. பரம்பரையாய் பெருமா கோயில் பூசாரிகள். பெருமா கோயில் பூசாரிகள் சாமி.
எனக்கு இப்ப நெப்பு கெட்டு போச்சு. எங்க தாத்தா மோசம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாரு. சரி 2000 ஊடு இருந்துச்சு. சரி அடடா பெரிய குடியை சேர்ந்தவர். ஆமா என்ன குடும்பம் பெரிய குடும்பம் சாமி. சரி. எங்க அப்பா மோசம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாரு. 500 வீடு வந்துருச்சு. அட 2500 வீடா இருந்திருக்குனே. 2500 இல்ல 1500 குறைஞ்சி 500க்கு வந்துருச்சு. சரி. பத்தி அந்த அளவுக்கு. என்ன பண்ண கடைசியா நான் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். என்ன கோயில் தலையா பண்ண நான் இப்ப பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். நிச்சயமா போயிருச்சு. 5000 வீடு வந்திருக்குமா? 5000 வீடு வந்திருக்குமா? 50 வீடுதான் இருக்கு. ஆமாங்க. என்ன வரி வட்ட வச்சு அதிகமா அழுத்துறியா? ஐயோ நானும் அப்படி இல்ல சாமி. வரிக்கு பயந்துட்டு உருட்டு ஓடிப்பிட்டானுங்க. ஆமா சாமி. உங்களை காண வேண்டும் என்று நான் துதி பாடலாம் என்று இருந்தேன். என்னுடைய பக்தனா? ஆமா சாமி. சரி சரி பாடுவாயா? திருப்பதி மலை வாழும். அந்த பாட்டு வேணாங்க. சரி பிடிக்கல விட்டுரு. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மொழியில் கண்டனை ஆய கண்ணன் தூங்கிக்கிறான்டா. ஒண்ணு விட்டு வச்சிருக்கிறேன். அதையும் பண்ண சொல்றீங்க. தூங்கிறான். இது பிடிக்கல. இதெல்லாம் பிடிக்கல. நாம நேரா அங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். திருமலைவாஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். பின்னாடி ரேடியோ காட்டுறேன். செட்ல போறதுக்கு பாடு பாடு. திருமலை வாச்சா திருவெங்கடேசா திருமலை வாச்சா திருவெங்கடேசா அமிதாபாலி அரவஜமாலி அகிலாசுது ஸ்டடி புத்து 1000 சம்பளம் 5000 தின்னுங்க நாவாத பொண்ணுங்களா நாங்க செட்டுல போட்டோம். நாங்க பத்தி வரல கண்டு சண்டால சாமி பக்தனே எனக்கு வரம் தாருங்கள். உன்னுடைய பாடலை மெச்சித்து இந்த வையகம் போற்றுவதை நீ வாழ்வாய் என்று உனக்கு வரமளிக்கிறேன். சாமி எத்தால கோமாளி என்று அது பேர் எடுக்க முடியாது. சரி மனுஷோடாத பண்ணிக்கலாம். சரி ஆகட்டும் ஆகட்டும். சரி இக்காய்ச்சுடன் சுபத்தோடு வளர்க்கிற வாய்ப்பக்தனை. சாமி என் பெயர் பெயர் கண்ணனாக இருந்தார். சாமி உங்களுக்கு எல்லாம் என்ன நோக்காடு? தமிழ்நாட்டுல இடமே கிடைக்கலையா? ஏப்பா அது புளித்து கீழே உட்கார மாட்டேன், போய் மேலதான் உட்காருவேன். நாங்க 3-4 டூர் பஸ் எடுத்துக்கிட்டு கந்து வாங்குவோமா லோனு வாங்குவோமா இல்ல வட்டிக்கு வாங்குவோமா தெரியாம பத்தியா இருந்துக்கிட்டு பொண்டாட்டி கூட வாங்குறது இல்ல அந்த அளவுக்கு பத்தியா இருந்து அவளா நேரம் பட்டியல போட்டு அடைச்சாங்கன்னா சண்டாரம் போட்டாரு. ஐயோ 1 நாளா 2 நாளா அடைச்ச வச்சாங்கன்னா வச்சதோட சரி நீ கையில முடிச்சு நின்னுக்கிறாங்க. ஆமா நாங்க தானே கூட்டத்துல படாத கஷ்டப்பட்டு வந்து பார்த்து பொண்ணையில பார்த்து கீழெல்லாம் இடமே இல்லையா உனக்கு? கீழே இருந்தா உன்ன மாதிரி ஆளு விடுவீங்களா? இரும்பு ட்ரெஸ் போட்டு தேய்ச்சி எடுத்து இன்னைக்கும் ஒரு ஆலயத்துக்கு போனா 1.5 மணி நேரமாவது அங்க செலவழிக்கணும். செலவழிக்கணும். அதாவது 3.25 நாளைக்கு அங்க இருந்தா தான் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் நம்மள வந்து சேரும். வண்டி நிறுத்ததும் செருப்பு கழிச்சு விட்டதும் இப்படி இப்படி போனா எந்த சாமி வர கொடுத்தா எப்ப வந்து சேரும். வரம் கொடுக்கறதுல போட்டு போயிருவேன். ஆமா என்னுடைய இடத்துல மட்டும் 1.5 நாள். ஆமா சாமி நான் கூட வந்த வரத்துக்கு தான். கல்யாணம் ஆகி 2-3 மாசம் ஆச்சு. சரி முதல் மாசத்துல கொஞ்சம் நேரம் நின்னுச்சு சாமி.
என்னடா அப்புறம் நான் திருப்பதி வந்தேன் வரலான்னு. சரி எப்படியாவது ஏழுமலையா கிட்ட போய் வர வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப நம்மளால அது பார்த்து தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி போய் வர வாங்கலான்னு வந்தேங்க. சரி கல்யாணம் ஆகி ஒரு மாசத்து அளவுல கொஞ்சம் ஸ்டெடியா நின்னுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது தொங்கனதாலே இருக்குது சாமி. அது வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அடிக்க கேட்டுக்க. சரி என் பொண்டாட்டி பொண்டாடிட்ட போய் சொல்லு, நான் பகவான்கிட்ட சொல்லிவிட்டு இனிமே பகவானே உன்னை வந்து பாத்துக்குவாருன்னு. இங்கே பார்த்தெல்லாம் பண்ணிவிட்டு போய் எங்க போய் கொடுத்துமா? என் பெயர் கண்ணனாக இருந்தாலும் நான் எடுத்தது 1008 அவதாரம் அண்டத்திலே. உடையில 1008 அவதாரம். புவி உலகிலே நான் எடுத்த அவதாரம் 108. 108 அவதாரம். அகிலத்திலே எடுத்த அவதாரம் 1008. 1008. தேவருடைய இடுக்கை தீர்ப்பதற்கு நான் எடுத்த அவதாரம் 10 அவதாரம். 10 அவதாரம் 10. ஆமா சரி சாமி. 10 அவதாரத்திலே 9வது ஜனனமாக 9வது அவதாரமாக 8வது ஜனனமாக நான் கண்ணனாக அவதரித்திருந்தால் 8வது ஜனனமாக கண்ணனாக அவதரித்திருந்தாலும் நான் 8ஆம் பிறப்பு. 8 வச்சவரோட அது ஒரு ஆளு வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு ஆளு. ஆமா என்பா நான் 8ஆம் பிறப்பாக நான் கண்ணனாக அவதரித்திருந்தாலும் இந்த 8வது பிறவியிலே எனக்கு தாய் தந்தை யார் தெரியுமா? யார் சாமி? என்ன 10 மாதம் வந்து பட்டுடன் என்ற மாதம் தேவிகி ரோகிணிக்கும் நான் 8ஆம் பிள்ளையாக வசுதேவருக்கு நான் பிள்ளையாக பிறந்தேன். வசுதேவருக்கு கண்ணனாக பிறந்து வந்தீங்க. உண்மையா? ஆகட்டும் சாமி. கண்ணனாக பிறந்து வளர்ந்து இருந்தாலும் சாமி உங்களுக்கு என்று தாங்கள் காலகாலத்தில் ஏதாவது ஆச்சா? ஏதோ கருமாதிர காட்சி? கல்யாணம் கல்யாணம் உனக்கு பார்த்தாச்சா? ஐயோ எனக்கு தான் பாதம் இந்த கண்ணாரோடி பையன் அந்த வேலை கொள்ளக்காரன் தான். 1000 ரூபாய் வாங்கினா
பொண்ணு பார்க்க சொன்னேன் பொண்ணு பார்க்க சொன்னேங்க 1000 ரூபாய் கொடுத்த உடனே மச்சான் பொண்ணெல்லாம் பாக்குறது பெரிய விஷயம் இல்ல நல்லா அடக்கமான பொண்ணா பாருன்னு சரி மச்சான் நீ சொல்ற மாதிரியே நான் அடக்கமான பொண்ணா பாத்துறேன் அப்படின்னா வாங்கிட்டு போன காசு 1 வாரம் தான் ஆகுது ஒரே வாரத்தில் ரெடி பண்ணி விட்டானே அவன் என்ன சாதாரண ஆளா சின்ன பம்பட்டிக்கும் திருச்சிக்கும் அவனுக்கு புகழ் இருக்குது திருச்சி வரைக்கும் சரி எங்க எடுத்து போட்டாலும் அவன் ஏடு விளையாடுது விளையாடுக்கும் அந்த மாதிரி அவன் என்ன லட்சணத்துல பொண்ணு பார்த்தான் அப்படி 1 வாரத்துல வந்து ரெடி ஆயிடுச்சு வா பொண்ணு பார்த்துட்டேன் 3 பொண்ணு பார்த்துட்டேன் ஒண்ணுக்கு 3 பொண்ணு இருக்கு அவன் திறமை எதை வேணுமோ கட்டிக்க அப்படின்னா சரி நானும் சந்தோஷத்துல எடுத்து கட்டிட்டு மயிர் சைக்கிள் போட்டு நல்லா புதுமா விளையாட்டு வண்டி ஏறிட்டேன் கூட்டிட்டு காடு காடா சுத்துறானே காடு காடா சுத்தி கடைசியா கொண்டு போய் சுடுகாட்டுல நிறுத்தினான் என்னடா பொண்ணு பார்க்க வந்தா வீட்டுக்கு போவாங்க என்ன சுடுகாட்டுல கூப்பிட்டு வந்திருக்கும்பா என்ன ஒண்ணு அப்படியே கொடுக்கலாம் அப்புறம் கூட்டிட்டு போய் முன்னாடி போன குழிக்கு முன்னாடி ஒரு 3 குழி இருந்துச்சுங்க 3 குழிக்கு முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டான் மச்சான் பொண்ணு கேட்டல நீ இல்லையா பொண்ணு கேட்டல அது அடக்கமான பொண்ணு கேட்டல இது பாரு முந்தாண்டியத்தை அடக்கம் பண்ணது இது பாரு நேத்து அடக்கம் பண்ணது இது பாரு இன்னைக்கு அடக்கம் பண்ணது இந்த 3ல எதை வேணுமா சொல்லி தோண்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் என்ன கேட்டேன் எங்க அப்பா அம்மாவுக்கு அடக்கமா இருக்கணும் எது வாய் எடுத்து பேசக்கூடாது அடக்கமா இருக்கணும் அப்படின்னு குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணு குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணு கேட்டா இவன் சுடுகாட்டுல அடக்கமான பொண்ணு கொண்டு போய் காட்டான் குடும்பத்துக்குன்னு சொன்னதே அவனு குளிக்க அடக்கமான பொண்ணா எடுத்துட்டான் ஆமா அது எல்லாமேங்க இந்த காலத்துல யாருங்க 1000 ரூபாய்க்கு போய் பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு தான் காட்டும் அந்த பொண்ணு தான் காமிப்போம் கடைசியில் அங்கேயே 2 பேரும் செய் கொண்டு தான் போட்டோம் சரி சரி இட்ட வங்கை நாசராகி ஒண்ணு
நாயகி. ஆசை நாயகி. என் தேவியோ ஆதிலட்சுமி. ஓ, உங்களுடைய தேவியோ ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி, ஆதிலட்சுமி, அன்னலட்சுமி, அன்னலட்சுமி, தனலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி, கஜலட்சுமி, வீரியலட்சுமி என்று சொல்லக்கூடிய லட்சுமி என்று சொல்லக்கூடிய 8 பேர் என் தேவிமார்கள். 8 பேர் உங்களுடைய தேவிமார்கள். நண்பா, சாமி, அது மட்டுமல்ல, சரி, 8000 கோபேஸ்திரிகள். 8000 கோபேஸ்திரிகள். எனக்கு ஆ. தினமே கல்யாணம் தான். தினமும் கல்யாணமா? ஆமா, என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு நித்திய கல்யாணம் என்று ஒரு பெயரும் உண்டு. தினமும் ஒவ்வொரு பொண்டாட்டியா? இந்த புவி உலகில ஆ. ஏதாவது ஒரு ஆலயத்திலே எனக்கு தினமும் திருமண கோலை விழா நடைபெறும். ஓ, தினமும் திருமண கோல விழா. ஆமா, சரி. என் தங்கையாகப்பட்ட மாரியம்மனுக்கு ஆ. தினமும் ஏதாவது ஒரு ஊர்ல திருவிழா நடக்கும். ஏதோ ஒரு ஊர்ல திருவிழா நடக்கும். எனக்கு கல்யாணம் நடக்கும், என் தங்கச்சிக்கு திருவிழா நடக்கும். திருவிழா நடக்கும். நண்பா, ஓய், அப்படி இருந்தாலும் நான் யாருக்கு சகாயன்? யாருக்கு சகாயன்? என்னை நம்பியே இருப்பது யார்? நம்பி இருப்பது யார்? நான் எதற்காக இந்த புவி உலகில் காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தியில் ஒருவன் நான் ஏன் மானிட பிறவி எடுக்கணும்? ஏன் மானிட பிறவி எடுக்கணும்? நண்பா, சாமி, ஒரு நாள் ஒரு தினத்தில் தேவலோகத்தில், சரி, அமராவதி பொன்னுலோகத்தில் தேவர் சபை கூடியிருக்கும் சூழ்நிலையில் உமாதேவியாளர் புலம்பினார். உமாதேவி புலம்பினார். சரி, புவியிலே பிரஷர் அதிகமாகிறது. பிரஷர் அதிகமாகிறது. பிரஷர் என்ன? ஏய், மக்கள் தொகை. மக்கள் தொகை. என்னால் பூமி பாரம் தாங்க முடியாது. பூமி பாரம் தாங்க முடியாது. அப்படி என்று 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கும் சபையில் எந்திரித்து வாதம் செய்தார். அப்பொழுது யாரும் அதற்கு பதில் கொடுக்கவில்லை. யாருமே அதற்கு பதில் கொடுக்கவில்லை. என்னிடம் தனியாக அணுகி அண்ணா மாயவா, பூமி பாரம் என்னால் தாங்க முடியாமல் போய்விடும் போல் தெரிகிறது என்றார். போய்விடும் போல் என்று தெரிகிறது. அதனால நான் சொன்னேன், அம்மா, உனக்கு நான் பூமி பாரம் தீர்த்து கொடுக்கிறேன். அப்படி என்று என் பலகரம் போட்டு சத்தியம் செய்து கொடுத்தேன். சத்தியம் செய்து கொடுத்தீங்க. அதன் பிரகாரம் பூமியிலே 18 நாள் யுத்தம் செய்து 18 கோடி சேனையை மடிக்க வேண்டும். 18 கோடி சேனையை மடிக்க வேண்டும். பூமி பாரம் தீர்ப்பதற்காக இந்த கண்ணன் நான் புவியுலகில் மாயவனாக நான் அவதரித்துள்ளேன். அவதரிச்சீங்க. ஆமா, சரி சாமி. என்னை நம்பி யார் இருக்கிறார்? பாண்டவர் 5 பேர் என்னை நம்பியே இருக்கிறார்கள். பாண்டவர்களோ நம்பி இருக்கிறார்கள். நம்பாதவன் பாவியாகிய துரியோதனன். ஆமா, சரி. அதனால பாண்டவர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? அரண்யமான வனத்திலே வசித்து வருகிறார்கள். ஆமா, அதனால சொந்த பெரியப்பார் மகனாகப்பட்ட துரியோதனன் செய்த வஞ்சகத்தினால் நாடு நகர நவநீத செங்கோல் ஆளும்படை உப்புச்சட்டி கொண்டு இழந்து மகளியில இருந்த பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாவது வாசம் முடித்து வந்தால் பங்கு உள்ள பிரகாரம் நாடு தருகிறோம் என்று அங்குள்ள குருபெரியோர் சொல்ல துரியோதனன் தலையை மட்டும் அசைத்துக் கொண்டிருந்தான். ஆமா, சரி. அதன் பிரகாரம் பாண்டவர்கள் 9 ஆண்டு காலமாகிவிட்டது. வனாந்திரம் வந்து ஏனோ என்ன காரணமோ தெரியவில்லை. பாண்டவர்கள் அழைத்தார்கள், கண்ணா மாயவா, அச்சுதா மாயவா என்று செங்கருடன் மீது ஏறி உடனடியாக அவர்களுக்கு காட்சி தர வேண்டும்.
நந்தனா மாயவா பரந்தாமா அண்ணா மாயவா மல்லிகை மல்லிகை கோகமாதாரம் என்று சொல்லப்பட்ட பல ஜாதி பத்மங்களை உங்களுடைய பாதத்திலே குமைத்து மலர்பாதம் பணிந்தேன் மாமா. என் பாத பணித பணியால் இந்த சந்திர சூரியன் உள்ளவரை நீங்க கீர்த்தியுடன் வாழ கடவாய் கண்மணிகளா. ஆகட்டும் மாமா. அண்ணா எப்படி அண்ணா நாங்கள் கீர்த்தியுடன் வாழ்வது? ஏனம்மா பஞ்சகனாகப்பட்ட துரியோதனிடத்தில் நாங்கள் சிக்கிக் கொண்டு சீரழிவுபடுறது தங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? நாங்களோ காடு வனவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே மாமா. ஆமா, உள்ளங்கை நெல்லிக்கனி ஒரு குறையாமல் விளைக்கும் பாண்டவரை நான் காத்துதானே வருகிறேன். காத்து வருகிறீங்க. ஏனம்மா கிளங்கிறாய்? இதற்கு முடிவுதான் எப்போ நாங்கள் நாடாளுவது? காலமும் நேரமும் சூழ்ந்து வரும் பொழுது நீங்க நாடாளும் தகுதி உன்னுக்கு கிடைக்கும் அம்மா. அப்படியாக இருந்துட்டாலும் மாமா பரந்தாமா நேற்று தினம் அதாவது கைலைக்கு சென்று யாரும் வாசி பதார்த்தம் பெற்று வருகிறேன் என்று சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்கும் பொழுது அதாவது அர்ஜுனாகப்பட்ட நான் போய் வர மாமான்னு சொல்லும் பொழுது நான் சென்று திட்டி விட்டான் என்று சொல்லி கடூரமான கோபம் கொண்டு வனதிசையை நோக்கி போனேன். முறையற்ற மாமன் முன்னே சரியற்ற வார்த்தை சொல்லிவிட்டால் மாமன் முன்னே முறையற்ற வார்த்தை பேசிவிட்டாய் என்று சொல்லி கைகொட்டி நகைத்ததனால் காண்டீவன் உன்மேல் கோபித்து சென்றார். கோபித்து வலதுசே நோக்கி சென்றவர் இன்னும் அரண்மனையே திரும்பவில்லை. என்ன ஆனாலும் தர்மா நீ அஞ்சு கலைய வேண்டாம். நீ என்ன திரிபாடி விட்டல அத்துடன் உன்னை தேடி வருகிறார். அப்படியா? வந்து கொண்டு இருக்கிறார். உண்மைதான். நிச்சயமாகவா? வடக்கு கோபித்து கோபம் குறையவனை வடக்கு நோக்கி சென்றார். கோபம் தடித்தவுடன் உன்னை நினைத்து உன்னை பார்க்க வருகிறார். அப்படியா? என் கணவர் என்னை தேடி வருகிறார். உண்மைதானம்மா? அப்படியா? வந்து கொண்டிருக்கிறார். அவன் தவக்கோலம் பூண்டு வருகிறான். அவனை எதிரின்று வரவேற்போம். ஆகட்டும் அண்ணா. அறிவீர்கள் சபையோர்களே, இவ்வாறு விதமாகத்தானே. ஆனால் மாயவனோ தர்மனந்தனோ ஆனால் கோவித்து சென்ற அர்ஜுனனை காணவில்லை என்று எதிர்பார்த்து காத்திருக்க, அதே சமயத்தில் வனதிசையாக சென்ற அர்ஜுனன் இப்போது சபைக்கு வருகின்ற விதம் காட்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.